அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக உள்ளம் கொண்ட தெய்வத்தை மட்டுமே நம்பக்கூடிய தெய்வ பக்தர்கள், இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய பதிவு தான். நம்மளை உருவாக்கக்கூடிய சக்தி எதுங்க? நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி எது? நம்முடைய கருமத்தை வெட்டி எறிந்து புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எது? ஒரு பவர்ஃபுல்லான காடை பற்றி நம்ம பேச போகிறோம். பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னாவே யாராக இருக்கும்? நவகிரகங்களும் ரொம்ப வலிமையானவர் யாராக இருக்கும்? யாருங்க? சனி பகவான் தான். இவர் நினச்சா நம்முடைய வாழ்க்கையை சீராக்கவும் முடியும், சீர்குலைக்கவும் முடியும். அப்போது இவர்கிட்ட நம்ம நியாயமாக நடந்துக்கிட்ட இவர் நியாயமாக நடந்துப்பார். நவகிரகங்கள்லேயே இவருக்கு ஏங்க ஈஸ்வர பகவானுக்கு இணையான ஈஸ்வர பட்டத்தை கொடுத்துருக்காங்க? சனீஸ்வர பகவான் ஏன் நம்ம சொல்கிறோம்? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல சீர்தூக்கி பார்க்கறது இவர் தான். அதற்கு ஏற்றாற் போல பலன்களை தரக்கூடிய நீதிமானாக சனி பகவான் விளங்குவதனால்தான் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு தகுந்த மாதிரியும் தீமைக்கு தகுந்த மாதிரியும் பலன் தரக்கூடியவர். சனி பகவானுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடினமாக உழைக்க வைக்கும், பொறுமையை கற்றுக் கொடுக்கும். பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம் வாசம் செய்யக்கூடியவர். சனி பகவான் அந்த ராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நகருவார். அதனால தான் நம்ம பெரும் பாடுபடுவோம். ஆனால் அவர் நம்ம ராசி விட்டு போயிட்டா வச்சுக்கோங்களேன், நம்மளை போகிற ஒரு அனுபவசாலி யாராலையும் பார்க்க முடியாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். புரியுதுங்களா? இந்த வக்ர நிவர்த்தியால தான் மேஷ ராசிகளுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியாக மனம் ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. நல்லது நடக்குமா, இல்லை இதுக்கு மேலேயும் ஏதாவது கஷ்டத்தை மேஷராசி அனுபவிக்க போகுதா, இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவர் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி கால பலன்களை எப்படி அனுபவிக்க போகிறீங்க? எந்த துறைகளில் வளர்ச்சி இருக்கும்? எந்த தடை நீங்கும்? வேலை எப்படி இருக்கும்? பணம் எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு எப்படி இருக்கும்? இது போல தனித்தனி பலன்களை பார்க்க போகிறோம். அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வீட்டிலிருந்தே எப்படி நீங்கள் சனி பகவானுடைய அனுகூலத்தை பெற முடியும், எல்லாத்தையுமே அடுக்கடுக்கா உங்கள் மனசுக்கு முழு திருப்தி தரக்கூடிய வகையில் துல்லியமான ஜோதிட அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன். இதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சனி பகவானுடைய அருள் உங்கள் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்கார். இதனால வரைக்கும் வக்ர கதியில இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போறார். இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும்? நமக்கு எப்பயுமே பாசிட்டிவா சொல்லி தான் பழக்கம், பாசிட்டிவா எதிர்பார்த்து தான் பழக்கம் மேஷ ராசிக்காரங்களே, இல்லையா? இனி இவர் பின்னோக்கி இருந்த சனி பகவான் நேர்பாதையில நகர ஆரம்பிக்க போறார். இதனால உங்க வாழ்க்கையில முடங்கியிருந்த வேலை நடக்கும். என்ன பண்ணாலும் இந்த வேலை முடிக்க முடியலப்பா, என்ன பண்ணாலும் இந்த வேலை தடைப்பட்டுட்டே இருக்கு, தாமதப்பட்டுட்டே இருக்கு, தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உயிர் பெறக்கூடிய நேரம். ஸோ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்துடைய கதவுகள் திறக்கும் நேரம். இதோட மேஷ ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு தெரியுமா? தொழில் ரீதியா, பதவி ரீதியா, அதிகாரம் ரீதியா, அரசு ரீதியா, சாதனைகள் ரீதியா, புகழ் ரீதியா, வெளிப்படையான வளர்ச்சி. இதுக்கு என்ன அர்த்தம்? மேஷ ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பொது உயர்வு பெறக்கூடிய நேரம். முன்னேற்றம், அதிகாரம், பேரு, புகழ், பதவி, இது எல்லாமே தடையில்லாம உங்களுக்கு கை சேர போகுது. சிம்பிளா சொல்றேங்க, தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாகும். பொறுமையா இருக்க போறீங்க, அதிக ஆர்வத்தோட எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பெற்றோர்கள் மூலம் பணவரவு இருக்கும், வருமானம் அதிகமாகும். குறிப்பா அந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது ஜோதிடத்தின்படி சச ராஜயோகத்தை உருவாகி இருக்கு. இது மேஷ ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது. இது வரைக்கும் இருந்து பிரச்சனைகள் விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது. இதுல மேஷராசியுடைய வாழ்க்கையில பல அற்புதமான நற்பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. பல நாட்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும். அலுவலகத்துல மேஷராசிகளை செய்யக்கூடிய பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். அதுவே படிக்கூடிய மேஷராசி மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகமாகும், வணிகத்துல லாபம் அதிகரிக்கும். சொல்லப்போனா இனி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக தான் இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது. தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மீண்டும் தொடங்கி சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தடுத்த நாட்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பொன்னான நாட்களை கொண்டு சேர்க்க போகுது இந்த வக்ர நிவர்த்தி காலம். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க. இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த வணிக வகுப்பினர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வாக்கு, புகழ் அதிகமாகும். இதுவே அரசியல் துறையில் இருந்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்ய போகுது. வியாபாரத்துலங்க புதிய புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றியை பெற போறீங்க. நிதி நிலையில ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
குறிப்பா அந்த சனி பகவான் நம்ம வந்து தொழில்காரகன், ஆத்மகாரகன், கர்மகாரகன் சொல்லுவோம், ஆயுள்காரகன் சொல்லுவோம். ஸோ இவரால தொழில்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், சிக்கல்கள் நீங்கி நன்மை உண்டாகும். குறிப்பாங்க வேலை தேடுறேன் வேலை வந்து என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லைன்னு தவிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் தொழில் தான் சிறப்பாக வேலை செய்யும். இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கு உண்டான வாய்ப்புகள், அதற்கு உண்டான உதவிகள், அதற்கு உண்டான அந்த துறை சார்ந்த என்ன சொல்றது வல்லுநர்களுடைய ஆலோசனை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுடைய துணைக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடு நீங்குது. உங்களுடைய மன வலிமையும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாகுது. குறிப்பா இந்த மேஷ ராசி ஆண்களுக்கு பலன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. வேலையில தொழில ரெண்டுத்துக்குமே பொருத்தமாகுங்க. நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த பெரிய பெரிய ஒப்பந்தம், பெரிய பெரிய பதவிகள், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேல அதிகளுடைய நம்பிக்கை கிடைக்கும். தொழில் செய்றீங்களா? கஸ்டமர்ஸுடைய நம்பிக்கை அதிகமாகும். வாடிக்கையுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். வேலையை மாற்றிடலாம் நினச்சிருப்பீங்க, மிக சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க துறையில் இருந்தாக்க அதிகாரத்திலேயே வளர்ச்சி உண்டு. தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சினாக்க என்னங்க எதிர்பார்க்க போகிறோம்? ப்ரமோஷனை எதிர்பார்த்துருப்பீங்க, சேலரி உயரும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அதிகார தோரணையில் மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு உண்டு. அதுபோல் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஆண்கள், பெண்கள், சின்ன பிஸ்னஸும் பெரிய பெரிய பிஸ்னஸும் பெரிய பெரிய கிளைண்ட் கிடைக்குவாங்க. பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மார்க்கெட்டிங்லாம் உங்களுடைய பெயர் பேசப்படும். எதிரெல்லாம் தன்னால விலகி ஓடுவாங்க. அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஒப்பந்தங்கள். இது அடுத்து பணநிலை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது. கையில பண ஓட்டம் அதிகமாகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உறவுகள் ரீதியா குடும்பத்துல தலைமை நிலை நிலைக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து மறைஞ்சு போகும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். இதோட மேஷ ராசி பெண்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்குது. நீங்க விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுக்கு தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பொறுத்திருக்கும் பெண்களுக்கு கஷ்டத்துல பலன் தருவாரு. இப்போ அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ பெண்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது. பெண்களை பொறுத்திருக்கும் தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா பியூட்டி, ஃபுட்டு, எஜுகேஷனு, மெடிக்கலு, பொட்டிக்கு, எந்த தொழில் செய்தாலும் சரி மேஷராசி பெண்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு மேன்மையை கொடுக்குறாரு. நிறைய கஸ்டமர்ஸ், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இணையதளம் வழியாக உங்களுடைய வியாபாரம் திடீர் வளர்ச்சி பெறும், வருமானம் பெருகும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவர்கிட்ட ஆதரவு இருக்கும். குழந்தையுடைய கல்வியில முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் அமைதி அதிகமாகுது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. நகை நட்டுலாம் வாங்குவீங்க. அடகுல வச்சிருந்து நகை நட்டுலாம் மீட்டெடுப்பீங்க. அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையுது. ஹார்மோன் தொடர்பான சிக்கல்கள் சீராகுது. உடல் பலம் திரும்ப கிடைக்கும். அதே போல அரசாங்கத்தில் இருக்கீங்க, தனியார் உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு இது பொதுவாக சொல்றேங்க, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாகும். மேல் அதிகாரியுடைய நல்ல பார்வை கிடைக்கும். தள்ளி போன சம்பள உயர்வு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட். அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் இப்போ கைக்கு வரும். அரசாங்க தேர்வுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாக்கா அதில் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. மேஷராசிக்காரங்க இப்போ வந்து அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்ணினாக்கா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிரும். அதே போல தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இலக்கு இருக்கு இல்லையா, டார்கெட் சொல்றாங்களே, அதில் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே போல தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களே வந்து மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகள் அதிகம். ஹெச்ஆர், பேங்கிங், போலீஸ், மிலிட்ரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சியான காலம். பிஸ்னஸ் பண்றீங்க, சொந்த தொழில் செய்தாக்க எல்லாமே சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து, கன்ஸ்ட்ரக்ஷன், மெடிசன், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா துறைகளிலுமே உயர்வு உண்டு. அதே போல கூட்டத்தொழில் செய்தீங்கன்னாக்கா நல்லதுதான், பெரிய லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட லைசன்ஸ், ஒப்பந்தம் எல்லாமே இப்போ வந்து அப்ரூவல் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் மேஷராசி தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் கொடுத்த சோதனைகள் வந்து தண்டனையாக எடுத்துக்காதீங்க. அது வந்து தீர்க்கமான வளர்ச்சிக்காக வந்து அடித்தளம் போட்டிருக்காரு. சனி கொடுக்கறது தாமதமாக இருக்கும், ஆனால் அவர் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த நிவர்த்தி காலம் உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, அதிர்ஷ்டம், ஆன்மீகம், நிலைத்த தன்மை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற. நம்புங்க, சனியுடைய கருணையினால உங்க வாழ்க்கையில யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு உண்டு. நீங்க எல்லாரும் சனி பகவானுடைய எல்லையற்ற அருளை பெற போறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய அன்புக்கு சனி பகவான் இப்போ கருணை பார்வையை கொடுத்துருக்கிறார். அவருடைய பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாக்க உயர்வும் உண்டு. அதுவே அவர்கிட்ட கடுமையான பார்வை கிடைச்சா துன்பம் உண்டு. அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வை எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறார். இதனால வரைக்கும் கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் தான் மிச்சமா இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சனி பகவானே அவருடைய கருணை பார்வையால சரி பண்றார்.
இந்த வக்ர நிவர்த்திங்கிறது சாதாரண நிகழ்வாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறதில்ல. கர்மத்துடைய நல்ல கர்மங்களுடைய வாசல் திறக்கப்படுது. உடைய தடைகள் எல்லாமே அகற்றக்கூடிய காலம். இந்த நிவர்த்தி பரிபூர்ணமான பலன்களை மேஷராசி அனுபவிக்க போறீங்க. மேஷம் செவ்வாயுடைய ஆட்சி வீடு, வீரராசின்னு சொல்லலாம். நெருப்பு மாதிரி பேசுவீங்க, நெருப்பு மாதிரி குணம் கொண்டவங்க. நெருப்புல ஏதாவது கலகம் இருக்குமா? மாசு மாதிரி இருக்கா? இல்லை. அது போல தூய உள்ளம் கொண்ட தூய்மையான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களான வேகமா செயல்படக்கூடிய நெருப்பு ராசியான மேஷ ராசிக்காரங்களே, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கர்மத்தெல்லாம் கணக்கிட்டு பலன் தரக்கூடியவர். அவர் ஆல்ரெடி மேஷராசியுடைய ஒட்டுமொத்த தர்ம கணக்கையும் பார்த்துட்டார். ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ரதம் கொண்டு உங்களை ஏற்றிக்கிட்டு போறார், உயர்வுக்கு கொண்டு போறார். இதுவே தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவார், அப்படி சக்கரத்தை கொண்டு நிறுத்திடுவார். ஸோ சனி ஒருத்தரை உயர்த்தினா அது யாரும் தடுக்க முடியாது. சனி ஒருத்தரை கீழே இழுத்து போட்டால் யாராலையும் காப்பாற்ற முடியாது. வேதம் என்ன சொல்லுது, சனி தரக்கூடிய பலன்கள் 1000 யுகங்கள் நிலைச்சிருக்கும். அது போலதான் சூரியன் தரக்கூடிய பலன் தற்காலிகம், சனி தரக்கூடிய பலன் நித்தியம். இப்போ மேஷராசிக்காரங்களே, உங்களுக்கு அதிக வலிமை, கருணை, கட்டுப்பாடு, வளர்ச்சி, பயிற்சி, கடின ஒழிப்பினுடைய பலன் எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு கொடுக்குறார். நிலைச்சிருக்குங்க. சும்மா சொன்னாங்க, 1000 யுகங்கள் நிலைச்சிருக்கூடிய அளவுக்கு மேஷத்திற்கு சனி பகவான் ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுக்குறார். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அதிகார ரீதியாக, மரியாதை ரீதியாக, பெயர் ரீதியாக வெளிப்படையான வளர்ச்சி, அடக்க முடியாத முன்னேற்றம். இதுதாங்க வேத ஜோதத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்க தசமஸ்தான சனி ராஜயோகம்னு சொல்லுவோம். நிவர்த்திக்கு பிறகு உயர்ந்த நிலையை திறந்து கொடுக்கூடிய நேரம். வேலையில் எடுத்துக்கிட்டோனாக்க உங்களுடைய வேலை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கே மாட்டாங்க. கடுமையாக உழைப்பீங்க, துச்சமாக தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய வேலையை மேலே தேடி கவனிப்பாங்க, உங்களுக்கான பொறுப்புகள் கொடுப்பாங்க, ப்ரமோஷன் தன்னால் வரும். ஆஃபீஸில் கூடிய அந்த பாலிடிக்ஸ், அரசியல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பணத்தப்புக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டத்தை பொறுப்பேற்றிருப்பீங்க. உங்களை திட்டியிருப்பாங்க, தீர்த்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அடங்கி போவாங்க. போட்டியாளர்கள்லாம் பின்னுக்கு போவாங்க. நல்ல பொது மதிப்பு உருவாகுது. பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய சம்பளத்தோட நிலையான வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலையில உங்களுடைய பேர் பேசப்படும். உயர் அதிகாரியுடைய பார்வையில உங்க மேல நல்ல மதிப்பு இருக்கும். தடைப்பட்ட எல்லா விதமான சலுகைகளையும் இப்ப கிடைக்கும். அதாவது வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் கெஞ்சி கெஞ்சி நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காம போயிருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தன்னால உங்களுக்கு சேரும். மிக வலிமையான முன்னேற்றம். உடைய தொழிலெலாம் விரிவாகும். புது புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட வேலைலாம் சக்ஸஸ். மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷனு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே உயர்வு தான். பெரிய பெரிய கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் பெரிய பெரிய டெண்டர், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம், பெரிய பெரிய டீல்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் வழி இப்போ இனிமையாக மாறப்போகுது. தினசரி வருமானம் சீராக கிடைக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வங்கியில் கடன்களை முழுசாக அடைக்கிறது, இது போல் பண வரவு சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே சனி நிவர்த்திங்கிறத ஒரு தீர்ப்பு காலமாக இப்போ வேலை செய்யுது. உடைய உழைப்புக்கு உண்டான பலன் திறக்குது. குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது. பணநிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் வருது. செல்வாக்கு அதிகரிக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள் பல ஆண்டுகளாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவே நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. பெண்களுக்கெல்லாம் கண்ணியம், மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. வேலைப்பழு இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன் தன்னால சேரும். குழந்தைகளால் நன்மைகள் சேரும். கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் கரைஞ்சி போகுது. பதவி உயர்வு, ஆரோக்கியத்தில் சீராக்கம், தன்னம்பிக்கை வளர்ச்சி, வீட்டில் நீங்கள் சொன்னதுக்கு மதிப்பு வரும். அதே போல் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி. போலீஸு, ஆர்மி, ரயில்வே, கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம். படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி வருது. வீட்டில் நிம்மதி வருது. உறவுக்காரன்ட்டு ஆதரவு இருக்கும். பிறந்த நாள், திருமணம், இது போல சந்தோஷங்கள் அடுத்தடுத்து வரும். தீய சக்திகள் விலகி ஓடுவாங்க. தாய் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் அதிகமாகுது. ஆரோக்கியத்தை பற்றி உடல் சக்தி திரும்புது. மன அழுத்தம் குறையுது. தூக்கம் நல்லா வரும். வயிறு, மூட்டு, தலைவலி இதெல்லாமே குறையுது. உங்களுக்கான பரிகாரம் இப்போ வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே மேஷராசிகளுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் வேலை செய்யுங்கிறத பார்த்தாச்சு. இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு நினைச்சிருக்கணும் இல்லையா? இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணமான சனி பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? ஸோ சனிக்கிழமைகள் தோறும் உபவாசம் இருக்க முடியுதா? சாப்பிடாம உண்ணாம விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க. முடிஞ்சாதான் சொல்றேன். இல்லை முடியாதனாலையும் பரவாயில்ல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயால தீபம் ஏற்றுங்க. அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாட்டுறதோ இல்லை கருநீல நிற வஸ்திரம் சாற்றியோ வழிபாடு பண்ணுங்க. அதே போல ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கே வழியிலன்னு சொல்றவங்களுக்கு உணவுக்கு உதவி பண்ணுங்க. கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்க. நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்க. காலையில சனிக்கிழமையில எழுந்த உடனே ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 21 முறை உச்சரிக்கணும். இது மன அமைதிக்கான மந்திரம். அதே போல ஓம் நமோ நாராயண, இது
சனி பகவானுடைய கோபத்தையும் கர்மத்தையும் குறைக்கும். வீட்டில் செய்ய வேண்டியது நவகிரக தீபம், வடமேற்கு மூலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில தேவையில்லாத பொருட்களை எதையும் வாங்க வேண்டாம். சொல்லப்போனால் இந்த மதிய வேளையில் சூரிய பகவான் எவ்வளோங்க பிரகாசமாக இருப்பார். அது போல ஒரு பிரகாசத்தை மேஷராசியுடைய வாழ்க்கையில இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல ராஜயோகத்தோட உங்களுக்கு வந்து கொடுக்க போற உழைப்புக்கு உண்டான பலன். புரியுதுங்களா? நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடும். திருமணத்தில் தடை இருந்துச்சா இப்ப திருமணம் நடக்கும். பணம் வரலையா இப்ப பணம் சேரும். குழந்தை பாக்கியம் இல்லையா சகல விதங்களையும் சௌபாக்கியம் வந்து சேருது. சனி பகவான் மிகப்பெரிய ஆசன். அவர் கொடுக்கக்கூடிய பலன் நிலையானது, பாராட்டு, பதவி, மரியாதை. முடியாத சண்டைலாம் முடிவும். அது குடும்பத்துல வந்து ஆண் பெண்ணும் சண்டை சச்சரவா இருக்கு இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனை, அது எல்லாமே ஒரு புரிதல் கொண்டு வந்துருவார். பணம் சேரும், அமைதி வரும், சேமிப்பு அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், உடல் சக்தி உயருது. இதில் நீங்க செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, கடவுளை நம்புங்க, பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க, பறவைகளுக்கு தானம் கொடுங்க, உணவு கொடுங்க. குறிப்பா முதியவர்களுக்கு, இந்த குழந்தைகளால் கைவிடப்பட்டு வாழ்வதற்கு கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுடைய எப்பேற்பட்ட கர்ம பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க, அது வந்து கரையும். வேற எந்த பூஜை பரிகாரம் கோயில் குளம் நீங்க போக வேண்டாம். இந்த முதியவர்களுக்கு உதவி செய்தாலே அது பெரும் புண்ணியம். அதே போல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க. இதுவுமே சனி பகவானுடைய பாவ நிவர்த்திக்கான வழி. அதில் தவிர்க்க வேண்டியது பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உழைக்காம சோம்பேறி இருக்கக்கூடாது, நேரம் காலத்தை கடத்தக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்பெல்லாம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக மேஷ ராசி நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டேன். இது வந்து ஒரு சாதாரண பலனை எடுத்துக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையை உயர்வு கொண்டு போகக்கூடிய ஒரு யுகமான காலம், வெற்றி கதையுடைய புதிய அத்தியாயம். இது உங்களுடைய தடை உடைக்கும் காலம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் உழைத்தீர்களோ அதற்கு உண்டான பலன் இப்போ நேரடியாக உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகுது. நம்புங்க, சனி தரக்கூடிய பலனை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், அறிவு, அமைதி எல்லாமே தற்காலிகமாக இல்லை, பல்லாண்டு காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பொங்கி கொட்ட போகுது. என்னங்க மேஷ ராசிக்காரங்களே, இப்போ நான் சொன்ன பலன் எல்லாமே ஒரு சின்ன பலன் கிடையாது, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன். சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு கிரக இயக்கம் இல்லை, அது ஒரு கர்மத்துடைய தீர்ப்பு. நீங்கள் உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, கண் கலங்கினீங்க, பல தியாகங்கள் செஞ்சீங்க, அதற்கான பதில் இப்போ வருது. சனி நிதானமாக நடந்து வந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை திறந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை நீங்கள் எழுதக்கூடிய நேரம். நம்புங்க, இந்த வீடியோ பார்த்த இந்த தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பம். சனி பகவான் உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் மனசுலையும் சரி, உங்கள் செயல்பாடுகளையும் சரி அருள் போலியாக ஆசீர்வதிக்க போகிறார். வளர்ச்சி, செல்வம், அமைதி, ஆசீர்வாதம் அனைத்தும் உங்களுக்கு தொடரப்போகுது. ஸோ ஒட்டு மொத்தமாக சனி பகவான் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் மேஷ ராசிக்காலுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு எப்பவுமே வேணும்னு நினச்சாக்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வராயே நமகன்னு எழுதுங்க. சனி பகவானுடைய அருள் பார்வை எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.